இல்லை அந்த பையனோட அம்மா பேசும்போது ஒரு எமோஷனலாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் 8வது வரை தான் படிச்சிருக்கேன், என்னையை படிக்க வச்சது கலைஞர், என் பையனை படிக்க வச்சது முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திமுக அரசுக்கான ஒரு அங்கீகாரமாக அது இருக்கிறது. நீங்கள் அந்த 2 குழந்தையும் கூப்பிடுறாரு, அவங்களுக்கு என்ன கொடுப்போம்? முட்டாய் கொடுப்போம், சாக்லேட் கொடுப்போம், ஸ்வீட் கொடுப்போம். அவர் திருக்குறள் புக் எடுத்து கையில் கொடுக்குறாரு, ஒரு பேனாவை எடுத்து கையில் கொடுக்குறாரு. அப்படி வரக்கூடிய மாணவர்கள்ட்ட என்ன கேட்போம்? உனக்கு என்ன டிவி ஷோஸ் பிடிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அவர் திருக்குறளை சொல்லுன்னு கேட்குறாரு. பள்ளிக்கூடம் நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. அவர் கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி, எவ்வளோ நிமிஷம் நீ மொபைல் யூஸ் பண்ணுற அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த குழந்தைகள் மேலே அவருக்கு அக்கறை இருக்கு. அது ஒரு இயல்பான ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து நிகழ்த்தக்கூடிய உரையாடல். நீங்கள் 10 நிமிஷம்னு சொன்ன உடனே அதை அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எங்கள் அப்பா அப்படி தான் ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது, மேடை பேச்சுக்கு வரும்பொழுது, போய் அறக்கட்டளை சொற்பொழிவுகள்லாம் பேசும்போது, நல்லா படிக்கிற, நல்லா பேசுகிற, ஆனால் மார்க் முக்கியம். அந்த ஸ்தானம் தானே அது. நல்ல ரீல்ஸ் பண்ணுறீங்க, நல்லா க்ரியேட்டிவாக இருக்கீங்க, ஆனால் படிப்பு முக்கியம். அதை முதலமைச்சர் சொல்கிறார். அப்போது இதை அண்ணாமலைக்கு ஏன் எரிச்சல், அண்ணாமலைக்கு ஏன் கை கால் உடம்பெல்லாம் திகு திகு திகுன்னு எரியுதுன்னா, மோடி மாதிரி கூப்பிட்டு நெத்தியில் காசு வச்சு பிள்ளைங்க மண்டையில் அடித்து விளையாடி இருந்தால் அண்ணாமலைக்கு குழு குழுன்னு இருந்திருக்கும். ஒரு ஆன்டி சயின்ஸையோ சூடோ சயின்ஸையோ ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மதக்கலவரம் தூண்டுவது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா அவர் மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு. அவர் படிங்கிறார், முதலமைச்சர் பிள்ளைகளை கூப்பிட்டு படிங்கிறார். என்ன ரீல்ஸ் போடுறேன், நீங்க கிண்டல் பண்றீங்க, நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டேன்டா அப்படின்னு அந்த குழந்தைங்க ரீல்ஸ் போடுது. அதுல என்ன வலியுறுத்துறாங்க? கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அந்த குழந்தைங்க வலியுறுத்துறாங்க. அதனால கூப்பிட்டு பேசுறாரு. அப்போ மோடியை போல ஒரு நார்சிஸ்டாக, குழந்தைங்களை அடிச்சு விளையாடக்கூடியவராக, அல்லது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்களை ப்ரீச் பண்ணக்கூடியவராக இருந்திருந்தால் சங்கிகளுக்கு இது பிரச்சனை இல்லை. வித்த காட்டுறவரா இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். மோடி மஸ்தானா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. இவர் ஒரு ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து, அப்பா ஸ்தானத்திலிருந்து படிங்கிறார்ல, சங்கிகளுக்கு படிப்புனாலே ஆகாது.